இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகே. இன்றைய பங்கு சந்தை செய்திகள். ஸ்டாக்ஸ் என்எஸ்சியில் இன்னைக்கு ட்ரேடட் பார்த்தோம்னா 2692 அட்வான்சஸ் ஒரு 1610, டிக்ளைன்ஸ் 986, அன்சேஞ்ச் 96, அப்பர் சர்க்கியூட் 110, லோவர் சர்க்கியூட் 86, 52 வார உச்சம் 81, 52 வார லோவில் 54 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு என்எஸ்சியில் இருந்துச்சு. சென்செக்ஸ் இன்னைக்கு முடிவடைந்த நிலையில 74,119.39, அதாவது 33.4 புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது. நிப்டி 50 22,493.55, நிப்டி பேங்க் 47,835.80 இன்னைக்கு மார்க்கெட் முடிவடைந்துச்சு. செக்டரல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிப்டி பிஎஸ்யூ பேங்க், நிப்டி ஃபார்மா, நிப்டி எனர்ஜி, நிப்டி பேங்க், நிப்டி ஆட்டோ, நிப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ், நிப்டி மெட்டல், நிப்டி ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் அட்வான்ஸ் நிலையிலையும், நிப்டி எஃப்எம்சிஜி, நிப்டி ரியாலிட்டி, நிப்டி ஐடி, நிப்டி மீடியா இதெல்லாம் இந்த வாரம் டிக்ளைன்ல தான் இருந்திருக்கு. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் பெங்களூர்ல லான்ச் பண்றாங்க. இந்த இதுலேருந்து பொட்டன்ஷியல் ரெவன்யூ எவ்வளோ வரும்னா 800 கோடி ரூபா வரும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. சிப்லா யூனிட்டோட பங்குகள் மொத்தமாக இதில் இருந்தது, வெல்தி தெரப்பட்டிக்ஸில் இருந்தது எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செல் பண்ணிடுச்சுன்னு நியூஸ் வந்திருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸ் யூனிட் குஜராத் கெமிக்கல் போர்ட் யூனிட்டோட ஒரு ஒப்பந்தத்தில் இருக்காங்க. அதாவது எத்திலின் சேமிப்பு மற்றும் கையாளும் வசதியை அமைக்க ஏசியன் பெயிண்ட்ஸ் பாலிமர்ஸ் ஒப்பந்த விதிமுறைகளின்படி குஜராத் கெமிக்கல் போர்ட்டுக்கு ரூபாய் 460 கோடி பாதுகாப்பு வைப்பு தொகை செலுத்த வேண்டும் நியூஸ் வெளியாயிருக்கு. டோட்டல் ஆட்டோ சேல்ஸ் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர்ல 13% உயர்ந்திருக்கு. இந்த பிப்ரவரியில 20.30 லட்சம் யூனிட்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கு. டூ வீலரோட சேல்ஸும் 13% உயர்ந்திருக்கு, 14.40 லட்சம் யூனிட்ஸா. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோடது 12% உயர்ந்திருக்கு, 3.30 லட்சம் யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. த்ரீ வீலர்ஸோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 24% உயர்ந்திருக்கு, 94,918 யூனிட் விற்பனை ஆயிருக்கு. டிராக்டரோட சேல்ஸ் 11% உயர்ந்து 76,626 யூனிட்டாக இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிளோட இது பார்த்தோம்னா ஒரு 5% உயர்ந்து 88,367 யூனிட்ஸ். எம்என்எம்மோட பங்குகள் கொஞ்சம் அப்படி இப்படி சலசலப்பாக இருந்தது. காரணம்னா ப்ரொமோட்டர்ஸ் அதோட பங்குகள்லாம் விற்பனை செஞ்சுருக்காங்க. அதனால பார்த்தோம்னா ஒரு 4.38% பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு 41 அனாலிசிஸ் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல ஒரு 36 பேர் தாராளமாக பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 பேர் ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியை. ஜேஎஸ்டபிள்யூட ஸ்டீல் டோட்டல் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியில் ஒரு 5% உயர்ந்திருக்கிறது. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1098 ரூபா ஒரு பங்குக்கு குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலயமா விற்பனை செய்யலாங்கிறதுக்கு போர்டு அப்ரூவல் வழங்கியிருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 40% நியர்லி லாபம் அடைஞ்சிருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல ஒரு 5% லாக் ஆயிருக்கு. ஜிபிடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பங்குகள் உயர்ந்திருக்கிறது ஒரு 8%. என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு 135 கோடி ரூபாய்க்கு நார்த் சென்ட்ரல் ரயில்வேஸ்லேருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது என்னென்ன வேலைகளுக்குன்னு பார்த்தோம்னா பிரிட்ஜு, சப்வே போடுறது, ட்ரெயின், டோவால்ஸ் கம்பெனி இதெல்லாம் போடுறதுக்காக இது போட்டிருக்கு. இந்த ஜிபிடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி. அவங்களோட பங்குகள் பார்த்தீங்கன்னா 51% உள்ளது. முக்கா புரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லிஸ்ட்டில் இப்போ ஆயிருக்கு. அது 40 ரூபா என்ஐசியில் லிஸ்ட் ஆயிருக்கு. அது ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் 28 ரூபாயில் இருந்தது. ஸோ எவ்வளோ 42.9% லிஸ்டட் ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு. பிஎஸ்சியில் பார்த்தோம்னா 44 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆயிருக்கு, 28 ரூபா இஷ்யூ ப்ரைஸில், அதாவது 57.1% ப்ரீமியத்தில் லிஸ்ட் ஆயிருக்கு. சூஸ்லான் எனர்ஜி பார்த்தோம்னா ஜுனிப்பர் கிரீன்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா 23 விண்டு டர்பைன் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. நியர்லி 3.15 மெகாவாட் ஈச் இப்போ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஜூபிட்டர் வேகன்ஸோட பங்குகளும் ஒரு நியர்லி 10% உயர்ந்திருக்கு. காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 951 கோடிக்கான ஆர்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. எல்என்டி ஓஎன்ஜிசிட்டேருந்து ஒரு 1000 to 2500 கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட் ஹைட்ரோ கார்பன் பிஸ்னஸ்க்காக கிடைச்சிருக்கு. சைடஸ் நிறுவனத்தோட அகமதாபாத் இல்லை பிளான்ட் கமர்ஷியலாக மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை பண்ணலான்னு என்சாலூட்டமைட் அப்படிங்கிற இதை கமர்ஷியலாக மேனுஃபேக்சர்லாங்கிறதுக்கான யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சிருக்கு.
பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி வங்கியோட 10 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. மேக்ரோ டெவலப்பர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்காங்க. 3281 கோடிக்கான குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியால் பங்குகளை விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசிஷன் வந்திருக்கு. இந்த QIPயில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா GQG பார்ட்னர்ஸ், நுமுரா ஃபண்ட்ஸ், இன்வெஸ்கோ, HDFC லைஃப், இவங்கெல்லாம் அதில் அலர்டீஸாக இருக்காங்க. பிரசிடென்ட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏஐ பவர்டு சஸ்வா பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா இந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான அந்த இதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. அக்லூவாலியா கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஒரு 3 டொமஸ்டிக் ஆர்டர் வந்து ஒரு 339 கோடிக்கான ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 3 டொமஸ்டிக் பீப்புள்ஸ் யாருன்னா ரிட்னண்ட் பல்வர்ட் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன், பேர்ட் ஹோட்டல் ஜிவார் பிரைவேட் லிமிடெட், சிண்டா இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், இவங்க தான் இந்த 3 பேரும். வினித் தெராதேசாய் வந்து எல்டிஐ மைண்ட்ரி CFO வந்து ரிசைன் பண்ணுறாரு. என்ஐலேருந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 24 விபுல் சந்திரா வந்து அந்த பொசிஷனை வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு புது CFOவா. என்ஐலேருந்துன்னா ஏப்ரல் 25, அது மறுநாளே அவர் போன அன்னைக்கு மறுநாளே அவர் வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸஸ் எல்லாம் வந்து 2% உயர்த்துறாங்க. என்னைக்குன்னா ஏப்ரல் 1 உயர்த்துறாங்க. கோல் இந்தியாவின் 10.1 லட்சம் பங்குகள் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் விற்பனை ஆயிடுச்சு. SJVN வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து எதுக்கு ஒரு 1352 மெகா வாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக அவங்களுக்கு வந்து இது கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எதுக்கு அண்டரில் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி சௌர் கிருஷி வாகினி யோஜனாங்கிற திட்டத்தின் மூலமாக. இந்த திட்டத்துக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் மதிப்பு பார்த்தீங்கன்னா 7436 கோடிகள். இந்த திட்ட மேம்பாடுகள்லாம் எங்கே நடக்கும்னா நாசிக், பூனே, சோலாப்பூர், அஹ்மத் நகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் மகாராஷ்டிராவில் இதெல்லாம் நடைபெற போகுது. ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு எதிராக இன்னைக்கு வந்து 82 ரூபா 79 முடிவடைஞ்சு. அது வந்து புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா 82 ரூபா 83 முடிவடைந்தது. ஸோ இந்த ஷேர் வந்து மோதிலால் ஆஸ்வால் வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து பை பேங்க் ஆஃப் பரோடா டார்கெட் ப்ரைஸ் ₹310, பை கனரா பேங்க் டார்கெட் ப்ரைஸ் ₹650 மோதிலால் ஆஸ்வால் சொன்னார். பை மகாநகர் கேஷ் டார்கெட் ப்ரைஸ் 1665 மோதிலால் ஆஸ்வால் சொல்லியிருக்காரு. பை அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைஸ் டார்கெட் பிரைஸ் ₹7400 மோதிலால் ஆஸ்வால் சொல்லியிருக்காரு. பை இன்ஃபோசிஸ் டார்கெட் பிரைஸ் ₹2000 PNB பரிபாஸ் சொல்லியிருக்காரு. பை HCL டெக்னாலஜிஸ் டார்கெட் பிரைஸ் 1680 PNB பரிபாஸ் சொல்லியிருக்காரு. பை HDFC பேங்க் டார்கெட் பிரைஸ் 1762 LKB செக்யூரிட்டிஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. IPO வந்து திங்கட்கிழமை யாரு வெளியிடுறான்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு நிறுவனம் வெளியிடுறாங்க. பிரதம் EPC ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் ஆஃபர் பிரைஸ் வந்து 71 to 75 ரூபா அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து திங்கட்கிழமை இந்த கம்பெனி வந்து IPO வெளியிடுறாங்க. BSEல மொத்தம் இன்னைக்கு பங்குகள் வந்து பங்கு பெற்றது வந்து 4061. அதில் 1725 வந்து டிக்ளைன்லையும் 798 அன்சேஞ்ச்லையும் 2078 பங்குகள் இன்னைக்கு அட்வான்ஸ்லையும் இருந்துச்சு. மார்க்கெட் மூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பியூர் சவுண்டில் இருக்கு. அந்த டயத்தில் குட் டைம் டு ஓப்பன் ஃபார் அ ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ், ஒரு புதிய தொடங்கிறதுக்காக இந்த டைம் நல்ல டைமாக இருக்கும். டாப் கெய்னர்ஸாக இன்னைக்கு டாடா ஸ்டீல், டாடா கன்ஸ்ட்ரக்ட் ப்ரொடக்ஷன்ஸ், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ், JSW ஸ்டீல், UPL, ஹிண்டல்கோ, பஜாஜ் ஃபின்சர், பஜாஜ் ஃபைனான்ஸ், டிவிஸ் லேப்ஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், ITC டெக் மஹிந்திரா, HDFC லைஃப். டாப் லூசர்ஸ் M&M, BPCL, ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், LTI மைண்ட்ரி, ONGC, கோட்டக் மஹிந்திரா, இவங்கெல்லாம் இன்னைக்கு டாப் லூசர்ஸ். 52 வீக் ஹையில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா AB இன்ஃப்ரா பில்டு, ABB இந்தியா, அக்னி கிரீன், அன்லான் டெக், அட்மஸ்கோ, பஜாஜ் ஆட்டோ, பேங்க் ஆஃப் பரோடா, பாரத் எலக்ட்ரிக்கல், பாரதி ஏர்டெல், போர்டல் கெமிக்கல்ஸ், போஸ்ட், கேம்பிரிட்ஜ் டெக், கெம் ஆல்கலிஸ், DP ரியல்டி, டெம்ரோல் டெக், டிக்ஸான் டெக்னாலஜி, எஸ்கோனட் டெக்னாலஜி, இவங்கெல்லாம் இருந்தாங்க. மற்றும் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கலாம். மேலும் இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்பொழுது நமது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மேலும் நம்மளது டெலிகிராம் சேனலான t.me/KPL Center அப்படின்னு கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே ஷேர் மார்க்கெட்டுக்கான டெய்லி நியூஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். மற்றும் டிமேட் அக்கௌண்ட்
ஜீரோதா அப்ஸ்டாக் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது அசெட் ப்ளஸ் எங்களோட பார்ட்னர் லிங்க் மூலியமா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலும் அது தொடர்பான எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த சேனலில் 400க்கும் மேலே வீடியோக்கள் இருக்குது. அனைத்துமே ஜிகே அவர்களோட ஒரு சொந்த உழைப்பால் உருவாக்கப்பட்டது. நேற்று அவரோட பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.